தமிழ்நாடு முழுசும் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? டிவி தினகரன் எங்களை கூப்பிடல, பாமக போகவும் இல்ல, அப்ப பாஜக மட்டும் தான் கூப்பிடுறாரு. இப்ப அதுவே குழப்பம். இப்ப அதிமுக கூட்டத்துக்கு எதுக்கு இங்க பாஜக கூப்பிடுறீங்க? இல்லை, சுற்றுப்பயணம் போது அவங்க கட்சி கொள்கையோட திட்டங்களை சொல்லணும். அவன் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஜெயலலிதா என்ன அப்படி சொல்லலாம். இல்ல, அதுல ஒன்னொன்னு நோட் பண்ணி வச்சுங்க. அவருடைய சமீபகால பேச்சுல ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரை பத்தி பேசுறது இல்லை, தான் நிலைமை கொண்டார். பிஜேபி இவருடைய வாயால் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு இரண்டாவது பெரிய கட்சி, எதிர்கட்சியா இருக்க கட்சி, அந்த கட்சியினுடைய குரலாக நம்மளுடைய கோரிக்கையை வைக்க வைக்கணும், பேச வைக்கணும். அதிமுக பாஜக மாறிடுச்சு. பிஜேபியின் கொள்கையை நீங்க எதிர்த்து கூட உங்களால பேச முடியல. பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களையும் முதல்ல காப்பாற்றுங்க. அவருடைய பயணமே தமிழகத்தை மீட் பண்றார். முதல்ல கட்சியை மீட்டுவாங்க அங்கிருந்து. கட்டமைப்புள்ள ஒரே கட்சிகள் திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக. இதுதான் அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயிலாக பேச வைக்க போறாங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முழுசும் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சுற்றுப்பயணம் எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில், ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. திமுக ஒன்றிணைவா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிமுக ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அவருடைய கொங்கு பகுதியிலிருந்தே முதல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு. மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே தேர்ந்தெடுக்கிறது காரணம் என்ன? இல்லை, மேட்டுப்பாளையத்தை கொங்கு பகுதியை சேர்ந்தோன்னா அவருடைய அந்த சமூகம் சார்ந்த பதிவு வச்சுங்களேன். அதோட சேர்த்து பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிறார். அதாவது ஒரு எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி ஒன்று வைப்பாங்க. தேர்தல் நேரங்களில் தேர்தல் மேடைகளில் ஒன்றா பேசுவாங்க. ஆனால் தேர்தல் வேலைகளை அந்த கட்சி தனியாக தான் பார்க்கும். இப்போ அதிமுக இருக்கட்டும், திமுக, எம்ஜிஆர் அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலத்திலும் சரி, இப்போ திமுக இப்போ இருக்கிற காலத்திலும் சரி, தேர்தல் வேலைகளை அந்தந்த கட்சி இண்டிவிஜுவலாக தான் பார்க்கும். பிரச்சாரங்களை இண்டிவிஜுவலாக தான் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டணியாக சேர்ந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க தேர்தல் நேரங்களில். இவர் என்ன பண்ணுறாரு, அதிமுக சார்பில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சாரம் போறாரு. அதுக்கு கூட்டணி கட்சிகளை கூப்பிடுறாரு. புதுசா இருக்குல்ல, இதுவே புதுசு. அதான் சொல்றாங்க, இதுவே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்துவமான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். தனித்துவம் கூட்டணி யார் இருக்காங்கன்றதே கேள்வி இருக்கு. யாராரு இருக்காங்கன்னே தெரியல. அதுலயே குழப்பம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி தினகரன் எங்களை கூப்பிடல அப்படின்றாரு. பாமக போகவும் இல்ல, அப்ப பாஜக மட்டும் தான் கூப்பிடுறாரு. இப்ப அதுவே குழப்பம். இப்ப அதிமுக கூட்டத்துக்கு எதுக்கு இங்க பாஜக கூப்பிடுறீங்க? தமிழ்நாட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நடைபயணத்துக்கு எதுக்கு நீங்க பாஜக கூப்பிடுறீங்க? அங்க அதிமுக கூடிய காட்டிலும் பாஜக கூட்டி அதிகமா இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே ஒரு இதுல பேசியிருந்தேன், முதல் நாள் கூட்டம் சேரும், அடுத்தடுத்த நாட்கள் அந்த கூட்டம் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். முதல் நாளுங்கிற போது அவருடைய பகுதி, அவருடைய சமூகம் சார்ந்த ஆட்களை திரட்டுவாரு. பாஜக கூப்பிட்டு பாஜக நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் அங்க சேரலாம். அப்போ ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை காட்டலாம், காமிச்சிட்டு ஒரு அப்படியே பயணம் போகலாம். கொங்கு பகுதியில் பாஜக செல்வாக்கா இருக்கிறதுனால அப்படி இணைஞ்சி அழைக்கிறாங்க. கொங்கு பகுதியில்னா திருப்பூர், கோயம்புத்தூர்ல மட்டும் கொஞ்சம் அந்த வட இந்தியர்கள் இருக்காங்க, அவர்கள் பாஜக சப்போர்ட்டர் தான். அந்த கூட்டம்லாம் வருங்கிற கால்குலேஷன் தான் அவர் போறாரு. இதே இது அவர் ஏன் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியில கன்னியாகுமரியிலிருந்து ஏன் ஆரம்பிக்கல? ஏன் சென்னையில மெரினா பீச்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கல? எதுக்கெடுத்தாலும் அம்மா சமாதியில போய் தானே ஆரம்பிக்கிறீங்க, இங்க இருந்து ஏன் ஆரம்பிக்கல? கூட்டம் சேராது. இந்த கூட்டமே திரட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான். எப்படி அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்க்கிறாங்கன்னு தெரியும். அதே ஃபார்முலாவில் திரட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான். எல்லா சேனல் லைவ் ஓடுது, எல்லா இடங்களையும் பண்றாங்க. யாரு பாக்குறா? அவருடைய பிரச்சார பயணத்தை டிவியில ஓடுது. எத்தனை பேர் பாக்குறாங்க? லைவ்லன்னு பார்த்தா 10 பேர், 50 பேர், 100 பேர் தான் பாக்குறாங்க. மக்கள் இது ஒரு பெருசாவே நினைக்கல. இவர் என்ன செட் பண்றாங்க அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, பாத்தீர்களா இவ்வளவு கூட்டம் வருது. ஆனா அன்வர் ராஜா போன்ற ஆட்கள்லாம் பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் அன்வர் ராஜா அவர்கள் பேசியதுதான் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுடைய மனநிலை, அதிமுகவினுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுடைய மனநிலை. இவர்கள் தன் மீது வழக்குகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த வேற வழி இல்லாம ஒரு நெருக்கடிக்கு ஆளாக இருக்கிறாங்க. நெருக்கடிக்கு ஆளானாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக தன்னுடைய முகத்தை இழந்துகிட்டே வருது. இப்போ ஒரு பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, பிஜேபி, RSS, சங் பரிவார் பேசக்கூடிய பேச்ச எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அப்படி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது முன்வைக்கிறார்? இல்ல, நேத்து கூட அந்த கோயில் சம்பந்தமா ஒரு விஷயம், கோயில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க, பள்ளிகள் கட்டுறாங்க, பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. அறநிலைத்துறை சார்பில் கல்லூரிகள் நடத்துறாங்க.
அந்த கல்லூரிகள் இந்துக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இது என்னன்னா, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை நம்ம கடைசியில் வச்சிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி இத்தனை ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ வக்ஃப் போர்டு சம்மந்தமான ஃபண்டில் வந்து வக்ஃப் போர்டு காலேஜ் நடத்துகிறாங்க, வக்ஃப் போர்டு பள்ளியில் நடத்துகிறாங்க, அதில் யாராலும் படிக்கலாம். அப்போ எல்லா அமைப்புகளையும் கிறிஸ்துவ அமைப்புகளில் வந்து அதில் வந்து சர்ச்சில் வரக்கூடிய படத்தை எடுத்து போட்டு காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போ கல்விங்கிறது ஒரு முக்கியம். மதம் சாதி கடவுளை தாண்டி கல்வி முக்கியங்கிறது நம்மளுடைய ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். இப்போ சர்ச்சிலேருந்து படத்தை எடுத்து போட்டு அவங்க காலேஜ் நடத்தலையா, மசூதிலேருந்து படத்தை எடுத்து போட்டு அவங்க வந்து இது காலேஜ் நடத்தலையா? அதே மாதிரி அறநிலையத்துறையில் சார்பாக வரக்கூடியதை ஒரு பகுதியை எடுத்து அவங்க ஒரு சில இடத்துல காலேஜ் நடத்துறாங்க, அறநிலையத்துறை சார்பாக சில கல்லூரியில் நடத்துறாங்க. இதை அவர் வந்து தவறுன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா, காணிக்கையாக கொடுத்த காசுலாம் எடுத்து கல்லூரியில் நடத்துறாங்க, காணிக்கையாக கொடுத்த காசுகளை எடுத்து வேற தப்பா பண்ணிருந்தா பரவாயில்ல. இது பாஜக தான், இது பாஜகவின் குரல் தான். இது பாஜக என்ன சொல்றாங்க, நீ அறநிலையத்துறையை வந்து தமிழ்நாட்டில் ஒப்படைங்க, அது அந்த நிர்வாகிகிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப பேசிட்டு. கண்டிப்பா அதே குரலை வந்து இவர் மேடையில் பேசுறாரு, பிரச்சாரத்திலையும் பேசுறாரு. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இல்ல சுற்றுப்பயணம் போது அவங்க கட்சி கொள்கையோட திட்டங்களை சொல்லணும், அவன் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, ஜெயலலிதா என்ன அப்படி சொல்லலாம். இல்ல அதுல ஒன்னொன்னு நோட் பண்ணின்னு வச்சுங்க, அவருடைய சமீபகால பேச்சுல ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரை பத்தி பேசுறது இல்லை, தான் நிலைமை கொண்டார். இந்த அம்மாவுடைய ஆட்சியை பார்த்துருங்களா, இத்த 10 வருஷம் எப்படி ஆட்சி நடத்துனாங்க, இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, நாங்க அதே மாதிரி ஆட்சியை கொடுப்போங்கிற மாதிரி கூட பேசுறது இல்லை. இப்ப ஜெயலலிதாவே இருந்தா கூட அண்ணா முடிக்கும் போது தொடங்கும் போது அண்ணா நம்ம வாழ்க, எம்ஜிஆர் நம்ம வாழ்க அப்படிதான் சொல்லுவாரு. இவரு இப்ப விட்டுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க அந்த அம்மா போட்டோ எங்கன்னா, எம்ஜிஆர் போட்டோ எங்கன்னா, எங்க பார்த்தாலும் பிஜேபி கொடிதான் இருக்கு. இப்ப நேரடியாகவே வந்து முழுவதுமாக மாறிட்டார். அப்ப இதை காமிச்சு நீங்க தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியுமான்னு நம்புறாரு பாருங்க, அதுவே மூட நம்பிக்கை இல்லையா அது? அப்போ இது ஆட்டோமேட்டிக் பிஜேபிக்கான ப்ராஃபிட்டா தான் மாறுது. அதான் நினைக்கிறேன், இவரை ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம பிஜேபியை தூக்கி பிடி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டால் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ இவர் செய்கிறாரே அப்படின்னா பிஜேபி இவரை வைத்து வேலை செய்கிறாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபி இவருடைய வாயால் ஒரு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 2வது பெரிய கட்சி, எதிர்கட்சியாக இருக்க கட்சி, அந்த கட்சியினுடைய குரலாக நம்மளுடைய கோரிக்கையை வைக்க வைக்கணும், பேச வைக்கணும். அந்த குரலில் நம்மளுடைய கொள்கையை வந்து இவருடைய குரலில் பேச வைக்கணும். அதான் அவங்க மெயினான டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக பாஜகவா மாறிடுச்சே. அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கையை அதிமுகவின் வாயிலாக அந்த குரல்ல சொல்லணும். அப்போ அது வந்து வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெருசா கட்டமைப்பு கிடையாது. நேற்று கூட நயனா நாயந்திரன் பேசினார், நயனா நாயந்திரன் பேசினா நைனாவான்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கட்டமைப்பு. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக இன்னமும் வந்து ஒரு கட்டமைப்பு வலுவாக தான் இருக்கு. மக்கள் இன்னமும் அப்படி இருக்காங்க. இல்ல கட்சி நிர்வாகிகள் இருக்கு. அதிமுக விரும்பியவர்கள், எம்ஜிஆர் விரும்பியவர்கள், ஜெயலலிதா விரும்பியவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, கட்சியுடைய ஒன்றும் அடிப்படை கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, உள்ளாட்சி அமைப்புல இருந்து பேரூராட்சி வரைக்கும் மாநகராட்சி வரைக்கும் அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த இவங்களுடைய கொள்கையை ரொம்ப நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். பாஜக சித்தாந்தத்தை எடப்பாடி பழனிசாமியின் வாயிலாக அதிமுகவின் குரலாக அவங்க பேச வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் பேசினா எடுபடாது. அப்ப வழியே வந்து திணிக்க வைக்கிறாங்க. அப்ப இவருடைய இதுல வந்து அவங்க பேச வைக்க, இவங்க சித்தாந்தத்தை இவருடைய குரல்ல பேச வைக்கிறாங்க. சுற்றி இருக்கிற நிறைய இப்போ அன்வராஜா எதிரொலிக்கிறாரு. ஆனா மற்ற வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், இவங்களாம் வந்து ஆர்எஸ்எஸோட எஜெண்டாவா தான் இருக்காங்கன்னும் போது அந்த நிர்பந்தத்துக்கு கூட எல்லார் மீதும் வழக்கு இருக்குல்ல அவங்களுக்கு. எல்லார் மீதும் அந்த கடைசியில் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவங்க தான் கவர்மெண்ட். அப்ப எல்லார் மீதும் உள்ள வழக்கு இருக்கு. அதாவது ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்கு, டெண்டர் வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு. எல்லார் மீதும் வண்டியா வழக்குகள் இருக்கு. இவங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. அடிச்சு வச்சிருக்க படத்தை வந்து பிடிச்சிட்டு உள்ளதுக்கும் போட்டாங்க, என்ன பண்ண முடியும்? வீரவசனமா எதிர்த்த டிடிவி தினகரனே இன்னைக்கு போய் சரண்டராகி கிடக்காரு. என்னைய வந்து 54 வயசுல உள்ள தூக்கி போடுவீங்க, 20 வருஷம் வச்சா கூட 74 வயசுல வெளியில வந்து மீண்டும் கபாலி தான் நான் வந்து எதிர்த்து நிற்பேன் பிஜேபின்னு சொன்னவர் இன்னைக்கு முழுவதுமாக சரண்டராகி பொட்டி பாப்பா அடங்கி உட்காந்துருக்காரு. அதிமுகவை மீட்போம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே அதிமுக கூட்டணியில எனக்கு கூப்பிட மாட்டேன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த அதிகாரம் வந்து இவர்களை வந்து கையில் வச்சிருக்கு. அப்ப இவர்களால் மீறி ஒண்ணுமே செய்ய முடியல, வேற வழி இல்லாம இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரம்ப் வச்சிருக்காங்க, ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது பேசினா செங்கோட்டையன் இறக்கிடுவோம், நீங்க ஏதாவது பேசினா வேலுமணி இறக்கிடுவோம், நாங்க சொல்ற ஸ்கிரிப்டை மட்டும் நீங்க மேடையில பேசிட்டு போயிட்டே இருங்கன்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு உள் மனதில் தெரியும், இதெல்லாம் பேசினா தமிழ்நாட்டில் எடுபடாது, இவங்க வேற நம்மளை போட்டு பாடப்படுத்துறாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அதை வந்து ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. இப்ப இவங்க பல்வேறு விதமான சொல்றாங்க இந்த சித்தாந்தத்தை. அதாவது நேரடியாக பாஜக சித்தாந்தத்தை வந்து சொன்னோம்னா நீங்க பாஜக தான் பேசுவீங்கன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அதிமுகவின் குரலாக பேச வைக்கிறாங்க இவருடைய சித்தாந்தத்தை. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதாவது ஒரு வெகுஜன கட்சியாக இருந்த ஒரு மக்கள் மத்தியில் இருந்த கட்சியில கொண்டு போய் இந்த கொள்கையை சேர்க்கிறாங்க, மிக்ஸ் பண்றாங்க.
மிக்ஸ் பண்ணி அந்த குரலா பேசுறாங்க. அதிமுக தொண்டர்கள் பூரா எடப்பாடி பழனிசாமியை பேசினதை, எடப்பாடி பழனிசாமி பேசின அந்த விஷயத்தை கிராமம் தோறும் போய் பேசிட்டோம். இப்படி நம்ம ரொம்ப டீப்பா இதை வந்து யோசிக்க வேணும். அதாவது பிஜேபி சித்தாந்தத்தை அதிமுகவின் வாயிலாக கிராமம் தோறும் கொண்டு போறாங்க. ஏன்னா கட்டமைப்புள்ள ஒரே கட்சிகள் திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக இதுதான். அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயிலாக பேச வைக்க போறாங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு மீது வழக்குகள்னால வேற வழி இல்லாம அவங்க வந்து இன்னைக்கு அதுக்கு பணிஞ்சு போயிருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் பெரிய அளவுல மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க யாருமே இந்த கூட்டணியை ரசிக்கல, விரும்பல. 2வது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளையும் 4 வருஷத்துல பார்த்தோம். பச்சை துண்டை போட்டுட்டு நான் தான் வந்து விவசாயின்றாரு. இதே விவசாயி தான் நீங்க 3 விவசாய வேளாண் சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சிங்க. இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் 11 பேர் அதிமுக உறுப்பினர்கள் ஓட்டு போடலைன்னா 3 வேளாண் சட்டம் வந்திருக்காதே. 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் உயிர் போச்சே. எவ்வளவு நாள் போராட்டம்? அதுக்கு நீங்க போட்ட ஓட்டு தானா? சிஏக்கு நீங்க போட்ட ஓட்டு தானா? ஆர்டிகல் 370 நீங்க போட்ட ஓட்டு தானா? டெல்லி சிறப்பு அந்தஸ்துக்கு நீங்க போட்ட ஓட்டு தானா? எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில வந்து கூட்டணி திரும்பத்திற்காக செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டீங்க. சரி, அதுக்கு பிறகு கூட வெளியில வந்து உங்களால பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. சரி, இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? இது இந்த ஒரு பிஜேபியின் கொள்கையை நீங்க எதிர்த்து கூட உங்களால பேச முடியல. அப்ப பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களையும் முதல்ல காப்பாற்றிக்க. அவருடைய பயணமே தமிழகத்தை மீட்போம்ன்றார். முதல்ல கட்சியை மீட்டுவாங்க அங்கிருந்து. அப்படி ஒரு பயணத்தை தொடங்கணும். ஆமா, கட்சியை நீங்க அங்க முழுவதுமாக அடமானம் ஆகி போச்சு. அந்த கட்சியை நீங்க மீட்டுவாங்க. அப்புறம் வந்து தமிழகத்தை மீட்பாங்க. அந்த கட்சிக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. அந்த மாட்டை வந்து கூட்டணி பேசுவதற்காக நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப நீங்க நடந்த பார்த்துருக்கோம். போயஸ் கார்டன் தாண்டி அவங்க வெளியே வர மாட்டாங்க. எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் கூட்டணிக்கு போயஸ் கார்டன் தான் வரணும். இங்க என்ன நடக்குது? உங்களை கால் மேல கால் போட்டுட்டு உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார்கள் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கூனி குறுகி உட்கார்ந்துருக்கீங்க. அங்க வந்து உங்களால பேசக்கூட முடியல. கூட்டணி சம்பந்தமா பேச போன இடத்தில் வாய் துறக்காமல் உட்கார்ந்துருக்கீங்க. அதிமுக அப்படியா இருந்துச்சு? அதிமுக மோடி அப்படின்ற இல்ல, அங்க போய் முனி சீட்ல உட்காந்துருக்கணும். எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணிக்கு போறப்ப அந்த மாட்டை போய் இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பட்ட விஜயகாந்த் அன்னைக்கு அங்க உள்ள போய் அப்படித்தான் உட்கார்ந்தாரு. அப்ப அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு எந்த மாதிரியான சிதலம் அடைஞ்சு உங்களை பயன்படுத்தி அவர்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் தமிழகம் முழுக்க சேர்க்கறதுக்கு நீங்க ஒரு பகடக்காயா மாறி இருக்கீங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் நிச்சயம் வந்து புறக்கணிக்க போறாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். இது இன்னொரு பக்கம் ட்ரோலும் பண்றாங்க. அந்த பிட் பாக்கெட்லாம் 6 பேர் அடிச்சுட்டு தான் முதல் நாள்லயே அடிச்சுட்டு விட்டாங்க. முதல் நாளே 1.5 லட்ச ரூபாய் என்னமோ அதிமுக நிர்வாகிய 1 லட்ச ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்காருன்னா அந்த காசை கொடுத்து தான் கூட்டத்தை சேர்த்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம அப்படி பார்க்கணும். அப்ப வர ஆளு பிட் பாக்கெட் அதிமுக நிர்வாகி எவன் அடிச்சான்னு தெரியல. 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஒரு 500 கட்டா வச்சிருப்பாரு போல. அதை வந்து அவன் பேடை போட்டு அடிச்சு விட்டு போயிட்டானுங்க. அதான் சொன்னேன். அதான் ட்ரோல் மீம்ஸ் தான் போட்டு யாரை கூப்பிட்டு தெரியுமா? அண்டாவை தான் தூக்கிட்டு போனாங்க. காசுலாம் விடுவாங்களா? பிரியாணி அண்டாவே தூக்கிடுவாங்க. ஆனா காசு வச்சா விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ட்ரோல் எல்லாம் போயிட்டு இருக்கு. இல்ல, இது வந்து அதிமுக வந்து 2026 தேர்தலுக்கு எந்த மாதிரி நிலைமைக்கு போக போகுது அப்படிங்கிற பாக்குறோம். கண்டிப்பா மக்கள் வந்து இதை நிராகரிச்சிருவாங்க. அவங்களுடைய செட்டப் என்னன்னா டிஎம்கே வெஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற முழுவதுமாக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவை பிஜேபியோடு இணைச்சிருவாங்கன்னு கூட தோணுது 2026 தேர்தலுக்கு பிறகு. இப்போ இன்னும் கூடிய சீக்கிரம் அவர் தோல்ல காவி துண்டு கூட இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா கலர் ஃபேட் ஆகிட்டு இருக்கு. அவர் போட்டிருக்க அந்த பச்சை துண்டு வந்து பச்சை காவியாறு வெகு விரைவில் மாறி வரும் நான் நினைக்கிறேன். இது இப்போ தமிழகத்திற்கு கண்டிப்பாக பாதிப்பை தான் ஏற்படுத்தும், பெரும் பாதிப்பு. இல்லை, உண்மையில வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா 2 திராவிட கட்சியில் மாறி மாறி தமிழகத்தை மிகப்பெரிய வளர்த்து வச்சிருக்கு. இன்னைக்கு கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, கல்வி கட்டமைப்பிலையும் சரி, மருத்துவ கட்டமைப்புலாம் இங்க ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய தம்பி வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில வந்து மருத்துவ சிகிச்சை பண்ணிட்டு போறாரு. உலக நாடுகள்ல இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக இங்க வர்றாங்க. வேர்ல்டு ஹெல்த் டூரிசம்ல வந்து தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மை மாநிலமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஹெல்த் டூரிசம் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முதலில் வந்து சூஸ் பண்ற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நீங்க அந்த அளவுக்கு நீங்க தமிழ்நாடு வந்து 2 கட்சி அதிமுக திமுகக்குள்ள 2 பேருக்குள்ளேயே மாறி மாறி போட்டியா இருக்கு. என்ன போட்டியா இருக்கும் அப்படின்னா, நீங்க லேப்டாப் கொடுத்தா சைக்கிள் கொடுக்குறாரு. அது படிக்க வைக்கிறதுக்கு அவங்க செஞ்ச போட்டிகள் எம்ஜிஆர் நலத்திட்டங்கள்ல போட்டி போட்டு கொடுப்பாங்க. நீங்க சைக்கிள் கொடுக்குறியா, நான் வந்து ஸ்கூட்டி கொடுக்குறேன். நீ கலர் டிவி கொடுக்கியா, நான் லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு மாறி மாறி மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் தமிழ்நாட்டை வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்ம கண் முன்னாடியே அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனையான விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்ற சந்திப்பு. நன்றி.